வரலாற்று சிறப்பு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா திமுக தொண்டன்னா கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக காப்பாற்றணுன்ற அந்த ஒரு ப்ரைடு, அந்த ஒரு திமிரு எனக்கு எப்பவுமே இருக்கும். நான் திமுக காரண்டான்ற திமிரு எனக்கு எப்பவுமே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் ஐ வில் ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் மை பீப்புள். அது எல்லா திமுக தொண்டனுக்கும் அது இருக்கும். ஏன்னா திமுக தொண்டனுக்கு தெரியும், நம்ம வரலாறு தெரியும், இந்த இனத்தோட வரலாறு தெரியும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துச்சுடாது, இதை பெரியார் கஷ்டப்பட்டு இதெல்லாம் சொன்னாருடா. அப்படி சொல்லி சொல்லி பாதி பேர் வெறும் ஆம்பளைங்க இருந்த இடத்துல பொம்பளைங்களும் கொண்டு வந்து நிற்க வச்சார்றா, சரிசமாக நிற்க வச்சார், வளர்த்து எடுத்தார்றா. அதுக்கப்புறம் அண்ணா இதெல்லாம் நம்ம வெறும் வெளியிலேருந்தே பேசியிருந்தா சரியாக வராது, நம்ம சட்டத்தை, நமக்கான சட்டத்தை நாமே நிறைவேற்ற இடத்துல நாம போய் உட்காரணும்னு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்தார். அதையும் எலெக்ஷன் வச்சு முடிவு எடுத்தார் கட்சிக்குள்ளேயே. அப்படி ஜனநாயகத்தை பாதுகாத்தார். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போராடி எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு எதிர்த்து என் ஊருக்கு நான் இப்படி தான் நினைக்கணுன்ற அந்த எண்ணத்தோட இதெல்லாம் நான் செய்யணும்னா நாங்கள் உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. நான் ரொம்ப வெக்கப்பட்டு சொல்லுவேன், நான் தான் உங்களுக்கு முதலமைச்சர் சொன்ன அண்ணா, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு பயங்கர பெருமை பேச அவர் இன்னைக்கு ஆகிட்டேன், நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா இனி எனக்கு இவ்வளோ பணி இருக்கேன்றது அன்றைக்கே கவலைப்பட்டு ஆரம்பித்த ஒரு அண்ணா 2 வருஷத்தில் போயிட்டார்.